முத்திரை என்ன முத்திரை அப்படின்னு பார்த்தா, பூமி ஸ்பரிச முத்திரை அப்படின்னு பேர். பூமி ஸ்பரிச முத்திரை. நிறைய முத்திரைகள் நம்ம திருக்கோயில்ல இருக்கக்கூடிய திருமேனிகள்ல இருக்கக்கூடிய முத்திரைகள். அந்த ஒவ்வொரு முத்திரையும் நம்ம உடலோடும், நம்ம உயிரோடும், நம்ம உணர்வோடும் சம்பந்தப்பட்டதான். நம்ம அங்கிருந்தே அந்த திருக்கோயில் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தே நம்ம அந்த முத்திரைகளை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். அந்த மாதிரி. இப்ப இந்த பூமி ஸ்பரிச முத்திரை, புத்த முத்திரை அப்படின்னு இது பேசப்படுகின்றது. இது பேர் பூமி ஸ்பரிச முத்திரைன்னு. நீங்க இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்ரே ஸ்கேன், அப்புறம் இன்னும் ஸ்கேன்லயே எத்தனையோ ஸ்கேன் சொல்றாங்க. அத்தனை ஸ்கேன் வகைக்கு போறீங்க. அந்த காலத்துல ஒரு நாடி பிடிச்சு பாக்குறது அப்படின்னு பிடிப்பாங்க. நாடி பிடிச்சு பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோமியோபதி டாக்டர் பெங்களூர்ல இருந்தார். இப்ப அவர் இல்ல. அவர் நாடி பிடிச்சு பார்த்துட்டு ஒரு பொண்ணுக்கு 48வது வயசுல ஏதோ பலவிதமான அந்த சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. டிசீஸ் வேற. அது ஒரு கூட்டு கலவை. எல்லா நோய்களோடய ஒரு கூட்டு கலவைக்கு பேர் சிண்ட்ரோம் தான். அது மாதிரி ஒரு கூட்டு கலவை வந்துருச்சு. அந்த அந்த டாக்டர் நாடி பிடிச்சு பார்த்தாரு. பிடிச்சு பார்த்து ஸ்பாட்ல கேட்டாரு, தலை குழந்தை பிறந்த உடனேமே உங்களுக்கு இத்தனை பிரச்சனை வந்துச்சா? அவன் நட்டமா நின்று பிள்ளை பெத்தீங்களான்னு கேட்டார் பாருங்க. அதிர்ந்து போன குழந்தைங்களா? நட்டமா நின்று பிள்ளை பெத்தீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியல ஐயா, ஆனா நட்டமா நின்று பெத்ததாதான் இங்க எல்லாருமே நீ ரொம்ப கிண்டல் அடிச்சாங்க, கேள்வி பண்ணாங்க. எனக்கு தெரியல அந்த நேரத்துல உண்டான வழியில என்ன பண்ணான்னு தெரியும். அதனுடைய பின் விளைவு உங்களுடைய உள்ளுறுப்புக்கள் எல்லாம் இழுத்துட்டு வேற இடத்துல அது வேற பொசிஷன்ல உங்களுக்கு மாத்தி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து கொடுத்தாரு குழந்தைங்களா. அதுக்கு அந்த டாக்டருக்கு வர்மக்கலை தெரியும். அந்த வர்மக்கலை வச்சு நிறைய சொன்னார். ஹோமியோபதி மருந்து கொடுத்தாரு. அதுல அந்த எத்தனையோ ஆண்டு கால பிரச்சனை. 20 வயசுல என்னவோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. 48 வயசுலதான் அந்த டாக்டர் பார்த்தாங்க. இங்க பெங்களூர் அவருக்கு நேட்டிவ். நம்ம முன்னால பார்த்தாங்க. ரொம்ப அற்புதமா எனக்கு இவ்வளவு தெரியுமா அந்த கை நாடியில அப்படின்னு ரொம்ப ஏற்கனவே வீட்டை சுத்தி இது. அப்ப நாடி பாக்குறவங்க எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய வீட்டை சுத்தி நாட்டு வைத்தியர்கள் தான் நிறைய இருந்தாங்க. அவங்க நாடி பார்ப்பாங்க. அவங்க நாடி பார்க்கும்போது நாடி பார்த்து முடிச்சுட்டு தரையில இப்படி தட்டுவாங்க குழந்தைங்கள. பார்த்துருக்கீங்களா நீங்க? நாடி கை பிடிச்சு நாடி பார்த்துட்டு தரையில தட்டுவாங்க. இப்போ அந்த அந்த முத்திரை அங்க பாருங்க, இடது கையில ஞான முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை. இந்த முத்திரை ஒரு ஞான முத்திரை. இந்த முத்திரையை நம்மளுடைய வயிற்று பகுதியில வச்சுக்கோங்க. இந்த முத்திரையை இதை எடுத்துக்கோப்பா. இந்த இந்த முத்திரையை இங்க பாருங்க, இது மாதிரி வயிற்று பகுதியில இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? இந்த முத்திரைய அவ்வளவுதான் பூமி ஸ்பரிச முத்திரை அப்படின்னு சொல்ற. அதுல 15 நிமிட நேரம் செஞ்சா போதும். அது சும்மா தரையில வெறுமன எந்த 2 விரல், அதாவது ஆட்காட்டி விரலும் ஆகாய விரலும் நல்லா தொடுற மாதிரி. மீதி விரல்கள் தொட்டாலும் தொடாட்டின்னு பிரச்சனை. இப்ப இந்த முத்திரைகள்னால என்ன பலன்? நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ், அதாவது நச்சு கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றப்படும். பூமி மாதாட்ட நம்ம எல்லாத்தையும் கொடுத்துறோம். எதன் மூலமா? அந்த ஆள்காட்டி விரல் மூலமாகவும் இந்த ஆகாய விரல் அந்த நடுவிரல் மூலமாகவும் கொடுக்குறோம். இப்ப நீங்க இந்த முத்திரையை இது மாதிரி வச்சுக்கோங்க. இதை இது மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இதுதான் இந்த முத்திரை. ரொம்ப பெருசா இல்லை. 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிட நேரம் வரைக்கும் செய்யலாம். இந்த முத்திரையினுடைய பலன் என்ன? உடம்புல எங்க கழிவுகள் இருந்தானாலும், எப்படிப்பட்ட கழிவுகள் இருந்தானாலும் அது நீக்கப்படும். சிந்தனை திறன் மேம்படும். ஆட்காட்டி விரல் வாயு சம்பந்தமானது. ஆகாய விரல் அந்த நடுவிரல் ஆகாயம் சம்பந்தமானது. ஆகாய சம்பந்தமான பிரச்சனைகள் மனநிலையில் என்னென்ன வகையில் அது மாறுபடும், மனநிலையில் எந்தெந்த வகையில் அந்த ஆகாய பிரச்சனை நமக்கு. ஆகாயம் மனநிலையோடு தொடர்புடையதான். அது வாயுவும் மனநிலையோடு தொடர்புடையதான். இது சம்பந்தமாக ஓவர் ஃப்ளோ ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் அப்படியே குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். நினைச்சதே. இப்ப கூட ஒரு அம்மா கேட்டுச்சு, அம்மா நான் நினைச்சதே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், சிந்திச்சதே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தியானத்துக்கு இடையூறா இருக்கு. இந்த முத்திரை பூமி ஸ்பரிச முத்திரை நான் அவங்களுக்கான முத்திரையாக பதிவு பண்றேன்.
இன்னைக்கு கொஸ்டின் கேட்டாங்க எங்கிட்ட, இங்க பாருங்க இந்த முத்திரை, இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஞான முத்திரை அப்படின்னு பேரு. யாரேனும் ஒருத்தரை நீங்க தொட்டு அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நீவி விடுறீங்க, வயிற்று வலிக்கு வயிற்றை தடவுறீங்க, அப்புறம் முதுக நீவி விடுறீங்க, அல்லது உங்களோட கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிக்கிறாங்க, லாப வீட்டுக்கு போறீங்க, நஷ்ட வீட்டுக்கு போறீங்க, எல்லாரையும் தொட்டுட்டு வந்தீங்க. சேபனா முத்திரை எந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த அந்த முத்திரையை நீங்க ஒரு 5 நிமிஷ நேரம் லாப நஷ்ட வீடுகளுக்கு போயிட்டு வந்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே அளவிற்கு இந்த முத்திரையும் பலன் தரும். நம்மளுடைய எத்தனை பேர் நம்மளுக்கு கண் திஷ்டி போட்டானாலும், எத்தனை பேர் நம்மளை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டானாலும், அத்தனையும் ஜெயிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய அளவிற்கு இந்த முத்திரை செயல்படும். அப்போ இந்த முத்திரையை நீங்க வந்து இது பேர் பூமி ஸ்பரிச முத்திரை அப்படின்னு பேரு. வாயு முத்திரையினுடைய பலன் முழுமையும் கிடைக்கும். ஆகாய முத்திரையினுடைய பலன் முழுமையும் கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது இந்த உந்தி கமலத்துல இந்த கையை வச்சுட்டு பூமியில இதை தொட்டு வச்சுக்க வேண்டியதான். முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில். தொடர்புக்கு 93 63 70 11 16.